Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.24 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3x+1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x+3 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல்னுட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கிறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 3x+1 அந்த வேல்யூவை நான் எழுதியாச்சு. இப்போ நான் திருப்பியும் எனக்கு எஃப் தான் வெளில இருக்கிறதுனால எஃப்பை தான் நான் வந்து திருப்பியும் பார்க்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3x+1. அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுவும் 3x+1. அதனால இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் 3x+1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x+1 வெளியில் ஒரு +1 வந்து இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இந்த 3யை ஒவ்வொன்றுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 3 இன்ட்டு 3 வந்து 9. அடுத்து எக்ஸ் இருக்கிறதுனால 9x. அடுத்தது 3 இன்ட்டு 1 வந்து எனக்கு 3 கிடச்சிருக்கும். அடுத்து வெளில ஒரு +1 வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு ஜி ஆஃப் 9x+4 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பார்க்கணுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா x+3. அதில் எனக்கு எக்ஸுக்கு பதிலாக 9x+4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 9x+4 அடுத்து ஒரு +3 வந்து எனக்கு இருக்குது. அப்படின்னா 9x 4+3 வந்து எனக்கு 7 வந்து கிடச்சிருக்கு. இது எல்ஹெச்எஸ். இது நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதை நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனேன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறேன் x+3. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ x+3யை எழுதிக்கிறேன். இப்போ நான் திருப்பியும் ஜி ஆஃப் எக்ஸ் தான் பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x+3 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக x+3 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் x+3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு 3 வந்து எனக்கு கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3+3 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 6. இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3x+1. 3x+1ல் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணுன்னு பார்த்தா x+6. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் x+6 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x+6 அடுத்தது +1. அப்படி பார்த்தோம்னா இந்த 3யை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 3x. அடுத்து 6 இன்ட்டு 3 வந்து 18 +1. அப்படின்னா 3x 18+1 வந்து எனக்கு 19 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 9x+7. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3x+19. எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடுமே நான் ட்ரான்ஸ்போர்ட்டேட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த +3x அங்கிட்டு போச்சுன்னா -3x. அப்படின்னா 9x - 3x இஸ் ஈக்குவல் டு 19 +7 இங்கிட்ட வந்துச்சுன்னா -7. அப்படின்னா இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 6x கிடைக்கும். அப்படின்னா 19 - 7 வந்து எனக்கு 12 கிடைக்கும். அப்படின்னா இது 6 1 சார், இது 6 2 சார். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2 வந்து கிடச்சிருக்கு. இதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.